ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு என் வீட்டு சமையல். என் வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். நான் ஏற்கனவே 2 வீடியோக்கு முன்னாடி உங்களுக்கு ரோஸ் வாட்டர் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிச்சிருந்தேன். அப்போவே நான் உங்களுக்கு குல்கந்த் ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். அந்த குல்கந்த் ரெசிபியை தான் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. குல்கந்துங்கிறது வந்து ரொம்ப அந்த உடம்புக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம். குல்கந்து வீட்லேயே எப்படி தயாரிச்சிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. குல்கந்தில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது வந்து இந்த மாதிரி நாட்டு ரோஜா, நம்ம ரோஸ் வாட்டர் தயாரிச்சோம் அந்த மாதிரி நாட்டு ரோஜா, நம்ம ஊர் பக்கம்லாம் பன்னீர் ரோஜான்னு கூட சொல்லுவாங்க. இதில் வந்து நல்ல வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இதை தான் வந்து நம்ம பெர்ஃப்யூம் தயாரிக்கிறதுக்கு எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம உணவில் கூட அதை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருந்தேன். உணவில் பயன்படுத்தலாங்கிறப்போ நம்ம இன்றைக்கி குல்கந்தை தயாரித்தோன்னா அந்த குல்கந்தை வச்சு கூட நம்ம மில்க் ஷேக் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் குல்கந்தை வந்து வெற்றிலை இலையில் வச்சு நம்ம வச்சு சாப்பிடும்போது அந்த வெற்றிலையோட பெனிஃபிட்டும் குல்கந்தோட பெனிஃபிட் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இது உடம்புல உள்ள பித்தமாக ஹீட்டு இதெல்லாம் ஹீட்டை வந்து ஒரு சிலருக்கு ரொம்ப ஹீட் பாடியாக இருக்கும். அவங்களுக்குலாம் இது சாப்பிட்டிங்கன்னா உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் கண் எப்போவுமே ஒரு எரிச்சல் அதுக்கப்புறம் ரெட்னஸ், அதுக்கப்புறம் வீக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க, அதுக்கெலாம் கூட இது பயன்படுது. நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், குல்கந்தோட பெனிஃபிட்ஸ் நீங்களும் தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க. இது செய்கிற மெத்தட் கூட ரொம்ப ஈஸி தான். அதனால தான் இன்றைக்கி இந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். குல்கந்த் ரெகுலராக நம்ம கடைகளில் வாங்குகிற குல்கந்த் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி கூட. வாங்க இப்போ அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தால் மறக்காமல் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. புதுசாக இன்றைக்கி தான் என்னோடய சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா வீடியோ பார்த்து முடிச்சதும் பக்கத்தில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்து 2 days ஒன்ஸ் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் வ்ளாக்ஸ்லாம் வர இருக்குது. அதுக்கு நீங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போது குல்கந்த் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். முக்கியமான பொருள் வந்து இந்த மாதிரி நாட்டு ரோஜா எடுத்து வச்சுக்கோங்க. இதை இப்படி இதழ்களை எல்லாம் எடுத்துட்டு நல்லா வாட்டரில் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. அதில் சின்ன சின்ன புழுக்கள்லாம் இருந்தால் கூட பார்த்து எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் தேன் எடுத்துக்க போகிறோம். ஆக்சுவலாக நான் கடைகளில் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி தயாரிக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல வாசனை, இது ஜீரணத்துக்கு உதவும். அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி. நான் இன்றைக்கி வந்து இது இனிப்பு சுவைக்காக வந்து நான் பனங்கல்கண்டு யூஸ் பண்ண போகிறேன். பனங்கல்கண்டு என்கிட்ட இன்றைக்கி பனங்கல்கண்டு இருக்கிறதுனால இது யூஸ் பண்ணிக்கிற போகிறேன். நமக்கு ஏற்கனவே இது ஒரு மருந்து பொருளாக நம்ம தயாரிக்கிறவங்களால பனங்கல்கில் உள்ள பெனிஃபிட் கூட நமக்கு கிடைக்குங்கிறதுனால என்கிட்ட இருக்குங்கிறதுனால பயன்படுத்திக்கிறேன். இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி நார்மல் வெள்ளை கலர் கல்கண்டு கிடச்சா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நான் பனங்கல்கண்டு யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். இதை எடுத்து ஓரமாக வச்சுருக்கேன். பனங்கல்கண்டுங்கிறது வந்து பாம் கிறிஸ்டல்ஸ்ன்னு சொல்லி கடைகளில் கிடைக்கும், ஆயுர்வேதிக் கடைகளில் கிடச்சிரும். பனங்கல்கண்டுன்னு கேட்டால் நம்ம ஊர்லலாம் ஈஸியாக கிடச்சிரும். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இனி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கேன். இதில் இந்த முதல்ல நம்ம அந்த கழுவி வச்சுக்கிற ரோஸ் இதழ்களை சேர்த்துக்கலாம். அதோட பனங்கல்கண்டு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இப்படி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போது நம்ம போட்ட ரோஜா இதழ்கள் எல்லாம் நல்லா அந்த கல்கண்டோட நல்லா வதங்கி நம்மளோட குல்கந்த் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சோம்பு இதோட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும், அதே நேரம் ரொம்ப ஜீரணத்துக்கு உதவுது. இது வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக தேன் இதோட கலந்துடலாம். அவ்வளோதான், குல்கந்த் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் அது ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இப்போது நம்மளோட குல்கந்த் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் போட்டு மூடி நல்லா
ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலே ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டு. ரொம்ப ஆசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த குல்கந்தை வச்சு நம்ம நிறைய ரெசிபீஸ் கூட தயார் பண்ணலாம். அது நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு காமிக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய இந்த ரோசஸ் வச்சு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் வர இருக்குது. நீங்கள் இந்த குல்கந்த் ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.